அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் பணியிடங்கள், அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற அப்டேட்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்திருக்கு. ஸோ ரேஷன் கடையில் பணியாற்றக்கூடிய ரேஷன் கூட்டுறவுத்துறையில் வெளியே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பணியிடங்கள் அப்படின்போது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர். இந்த முறை நோட்டிஃபிகேஷன் வரும்போது சேல்ஸ்மேனுக்கான பணியிடங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதன் பிறகு பேக்கருக்கான ஜாப்ஸும் இருந்தது. தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலும் வேக்கன்சி உயர்த்த போகிறதா ஒரு தகவல்கள் வந்திருக்கு. இப்போ புதிய ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. அந்த புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஷன் கடைகளின் எண்ணிக்கையுடன் சேர்த்து கூடுதல் வேக்கன்சியோடு சேர்க்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கூடுதல் வேக்கன்சி சேர்த்த பிறகு அந்த ப்ராசஸ் ஆனது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதனால தான் டிலே. ஏன் ரிசல்ட் வந்து தாமதம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருந்தது. ஸோ அதாவது டபுள் டிஜிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க வேக்கன்சி. இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து 5 வேக்கன்சி, ஒரு மாவட்டத்திற்கும் 5 இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, 10 இன்க்ரீஸ் ஆகிருக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ 10க்கும் மேற்பட்ட வேக்கன்சி தான் டபுள் டிஜிட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10க்கு மேலே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆன வேக்கன்சி அடிப்படையில் கம்யூனிட்டல் ரேஞ்சிலும் சரி, அதே மாதிரி நீங்கள் 10th மற்றும் இன்டர்வியூவில் எடுத்துக்கூடிய மதிப்பெண்கள் அந்த அடிப்படையிலையும் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இதுக்கான புதிய அந்த பட்டியல் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதனால தான் டிலே ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது ரிசல்ட்டுக்கு பிறகு இன்க்ரீஸ் அப்படின்றது அப்படி பண்ண முடியாது. அதனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க என்ற தகவல். அதனால தான் இப்போ இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு என்ற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ அதனால் ஒரு தினங்கள் லேட் ஆகுதோ, இப்போ மார்ச்சில் வந்திருக்கணும், ஏப்ரலில் வருது அப்படின்றத தாண்டி கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு நல்ல விஷயம், வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் நிறைய நபர்களுக்கு இந்த ஜாப் கிடைக்க போகுது அப்படின்றது மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடச்சிருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தவரை இந்த மாத இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போ கூடுதலாக இந்த வேக்கன்சி சம்மந்தப்பட்ட தகவலும் கிடச்சிருக்கு. இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், இந்த அப்டேட் சொல்கிறதுக்காக தான். ஓகே, மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்கள், எந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.